வணக்கம். இந்தியாவுக்கு கிடைத்த மிக பெரும் ஜாக்பாட் ராஜஸ்தானில் தங்கமலை கண்டுபிடிப்பு. ஸோ இதனால் தங்க விலையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு தங்க மலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தங்க மலையில் 222 டன் தூய தங்கம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ராஜஸ்தானில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய தங்க சுரங்கம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் பன்ஸ்வாராவில் மிகப்பெரிய தங்க சுரங்கமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ராஜஸ்தானில் எவ்வளவோ தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுல இதுதான் மிகப்பெரிய தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் தங்க தேவையில் இது ஒரு 25% பூர்த்தி ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இந்தியாவில் ஆல்ரெடி வேக்கன்சி இருக்கும் இல்லையா, இவ்வளோ தங்கம் தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த பூர்த்தியை 25% இது பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 110 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான தாதுக்கள் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கங்களில் இதுவே அதிக தங்க இருப்பு கொண்ட ஒரு சுரங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தங்க சுரங்கத்தினால் ராஜஸ்தானில் அந்த ஏரியாவில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய தங்க சுரங்கத்தில் 222 டன் பார்த்தீங்கன்னா தூய தங்கம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தகவலானது வெளியாகப்பட்டிருக்கு. ஸோ இது ஒருவித பூர்த்தியை நிவர்த்தி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் தங்கத்துடைய விளைவுகளில் ஏதாவது குறைவு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கணிக்கப்பட்டிருக்கு. சில பணக்கார தலைவர்களுடைய நாட்டுகளுக்கு நாள் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையினால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நகை இவ்வளோ தூரம் தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்கு. ஸோ சாமானிய மக்களுக்கு அது எட்டாக்கனியாகவே பார்க்கப்படுது. ஆனால் இந்த நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தங்கத்தை முழு முதலீடாக பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுடைய நம்பர் 1 பணக்காரனாக இருந்த ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி.